நான் உன் மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள வருகிறேன் என நான் உன் உள்ளத்தின் அமைதியில் மென்மையாகச் சொல்கிறேன். என் குழந்தையே, இந்த வார்த்தை வெறும் ஒலி அல்ல. அது உன் நெஞ்சின் ஆழம் சென்று நின்றிருக்கும் தெய்வீக வாக்கு. நீ எத்தனை முறை உன் பாரத்தை மறைத்து சிரித்தாயோ, எத்தனை முறை உன் கண்ணீரை மறைத்து வெளியில் வலிமையானவனாய் நின்றாயோ, எத்தனை முறை உன் மனம் உடைந்தபோதும் யாரும் அறியாமல் அமைதியாக இருந்தாயோ, அந்த ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னை பார்த்திருக்கிறேன். உன் கண்களில் தெரியாத அலைபாயும் வலிகள், உன் சுவாசத்தில் மறைந்திருக்கும் பயம், உன் நெஞ்சின் மறைக்கப்பட்ட சுருக்கங்கள், இவை அனைத்தையும் நான் உணர்கிறேன். நீ வார்த்தைகளில் சொல்லாமல் நின்ற துயரம் கூட நான் என் கரங்களில் எடுத்துக்கொள்ளும் மென்மையான பூவாகும். நீ அனுபவிக்கும் மன அழுத்தம் உன்னால் அலோன் தாங்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அதற்காகத்தான் நான் உன்னுடன் நடக்கிறேன். என் குழந்தையே, உன் மனத்திலே விழுந்திருக்கும் ஒவ்வொரு சுமையையும், ஓசையில்லாமல் உன் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு வாழும் அந்த பாரத்தையும் நான் நாள்தோறும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன், உனக்கு கூட தெரியாமல். வாழ்வில் சில நேரங்களில் ஒளி மறைந்து போகும் போல தோன்றும். சில நாட்கள் நிழலாகவே இருக்கும். உன் நெஞ்சை இறுக்கிப் பிடிக்கும் சிந்தனைகள் வரலாம். உன் மனதில் குழப்பம் பெருகலாம். எதிர்காலம் மங்கலாகத் தோன்றலாம். ஆனால் பிள்ளையே, அவை அனைத்தும் உண்மையான இருள் அல்ல. அவை உன் கண்களின் முன் தோன்றும் மேகங்கள் மட்டும். அந்த மேகங்களின் பின்னால் நான் ஓர் அசைக்க முடியாத, அழியாத ஒளியாக இருக்கிறேன். நீ எவ்வளவு சோர்ந்து விட்டாயோ அது எனக்கு தெரியும். உன் ஆழ்ந்த மூச்சு என்னிடம் பேசுகிறது. உன் அமைதியான கண்ணீர் என்னிடம் வந்து சேருகிறது. உன் மனதின் துடித்தலை நான் கேட்கிறேன். உன் நெஞ்சின் நடுக்கத்தையும் நான் உணர்கிறேன். நான் உனக்கு சொல்வது ஒன்றே, நீ ஒற்றையாக இல்லை. உன்னை சுமைப்பவை உன் சிந்தனைகள் அல்ல. உன்னை உயர்த்துவதற்கு நான் உன்னுள் வைத்திருக்கும் ஒளிதான். என் பிள்ளையே, எந்தெந்த தருணங்களில் நீ உடைந்து போனாயோ அந்த தருணங்களில் நான் உன் பின்னால் என் கரத்தை வைத்து உன்னைத் தாங்கினேன். நீ விழுந்து விடாமல் நான் பிடித்தேன். நீ இருளில் மூழ்காமல் நான் உன் நெஞ்சில் தீபம் ஏற்றினேன். நீ முழுவதும் சோர்ந்து போகாமல் நான் உன் ஆன்மாவின் மையத்தை நிலைநிறுத்தினேன். நீ எவ்வளவு பதற்றத்துடன் வாழ்கிறாயோ அத்தனைக்கும் என் அருளின் தூய காற்று உன்னைச் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ எவ்வளவு முயற்சித்து சிந்தனைகளை சமாளிக்கிறாயோ அதன் இரட்டிப்பாக நான் உன் சிந்தனைகளை குளிர்விக்கிறது. நீ எவ்வளவு துன்பப்படுகிறாயோ அதைவிட அதிகமான கருணையால் நான் உன் மனத்தைத் தழுவுகிறேன். உன் அழுத்தத்தை நீ குறையாக எண்ண வேண்டாம். அது மனிதப் பிறவியின் இயல்பு. ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கிற தெய்வீகத் தீபம் அந்த அழுத்தத்தை தாங்கும் வலிமை கொண்டது. அந்த தீபம் தினமும் என் அருளால் ஊட்டப்படுகிறது. குழந்தையே, நீ எதையும் பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நான் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறேன். அனைத்தையும் சீராக மாற்றும் செயலுக்கு நான் காரணம். சில விஷயங்கள் மாற்றமில்லை போலத் தோன்றினாலும் நான் உன் பின்னால் ஒவ்வொன்றையும் புதுப்பித்து வருகிறேன். நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு கடினமும் உன் உள்ளத்தை தளர்த்துவதற்காக அல்ல, அது உன்னுள்ளிருக்கும் ஒளியை மேலும் திறக்கத்தான். உன் நெஞ்சு பலமுறை வலி கொடுத்திருக்கலாம். உன் நினைவுகள் உன்னை புண்படுத்தியிருக்கலாம். கடந்த நாட்களின் சுமைகள் உன்னைச் சிறிது சோர்வாக மாற்றியிருக்கலாம். ஆனால் பிள்ளையே, உன் உள்ளத்தை நான் சுத்தப்படுத்துகிறேன். உன் மனத்தை நான் ஒளிரச் செய்கிறேன். உன் பயத்தை நான் கரைக்கிறேன். உன் எதிர்காலத்தை நான் அழகுற அமைக்கிறேன். நீ என்னிடம் ஒரு மூச்சு அளவுக்கு கூட அழைத்தால் அதற்கு பதில் நான் உனக்கு காற்றின் நிம்மதியை அனுப்புவேன். நீ என்னிடம் ஒரு சிந்தனை அளவுக்கு கூட நம்பிக்கை வைத்து நிற்கும்போது நான் உன் உள்ளத்தில் 10 ஒளிக்கற்றைகளை ஏற்றி வைப்பேன். நீ ஒரு அடியாவது என் மீது வைத்தால் நான் உன் பின் 1000 அடிகள் நடக்கிறேன். நீ தாங்க முடியாமல் போகும் தருணங்களில் நான் உன் பின்னால் அல்ல, உன் நெஞ்சுக்குள் இருக்கிறேன். உன் மன அழுத்தம் உன்னை கீழே இழுக்கும்போதும் நான் அதை மேலே தூக்கி வைப்பவன். உன் துன்பம் எனக்கு பிரார்த்தனை, உன் கண்ணீர் எனக்கு பூஜை, உன் சுவாசத்தின் நடுக்கம் எனக்கு வேண்டுகோள். அதற்கான பதில் நான் தருவது அமைதி. பிள்ளையே, உன் உள்ளம் எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் என் கருணை அதைவிட எளிமையானது. உன் சுமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் அருள் அதைவிட வலிமையானது. நீ தனியாக நடப்பதில்லை. நீ சுமையுடன் வாழ்வதில்லை. நீ இருளில் தத்தளிப்பதில்லை. என் மெய் உண்மை என்ன தெரியுமா? நான் உன் மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள வருகிறவன் அல்ல. நான் உன்னுள் இருந்தே அந்த அழுத்தத்தை துடைக்கிறவன். எங்கே போனாலும் என் கண்ணின் அடியில் நீதான். எந்த நிலையிலும் என் அருளின் சூழலில் நீதான். எந்த சோதனையிலும் என் பாதுகாப்பில் நீதான். உன் மனம் இன்று கனமாக இருந்தாலும் நாளை அது காற்று போல இலகுவாக மாறும். ஏனெனில் நான் உன்னுள் தினமும் அமைதியை ஊற்றுகிறேன். நம்பு பிள்ளையே, எல்லாம் நன்றாக முடியும். உன் வாழ்க்கை இன்னும் மலரும். உன் உள்ளம் இன்னும் உயர்ந்து நிமிரும். உன் நெஞ்சில் இன்னும் இசை பிறக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். என்றும் 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 நான் உன் மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள வருகிறேன் என உன் உயிரின் மெல்லிய அலைகளில் நான் குரலிட்டு நிற்கிறேன். என் பிள்ளையே, உன் உள்ளத்தின் இருண்ட நிழல்களில் நீ தனியாக நடந்து சென்ற ஒவ்வொரு நொடியும் நான் உன் பின்னால் அமைதியாக நடந்திருக்கிறேன். நீ யாருக்கும் தெரியாமல் சுமந்த சோகங்களையும், நீ உன் சுவாசத்துக்குள் பூட்டிய பயங்களையும், நீ உதட்டின் புன்னகை பின்னால் மறைத்த வலிகளையும் ஆல் ஆஃப் தம் என்னுள் கரைக்கப்பட்டிருக்கிறது. நீ அனுபவிக்கும் மன அழுத்தம் உன் ஆன்மாவுக்கான தண்டனை அல்ல, அது உன் உள்ளத்திற்கான அழைப்பு.
அந்த அழைப்புக்கு நான் பதில் சொல்ல வருகிறேன். உன் தோளில் நான் கை வைக்கிறேன். உன் நெஞ்சில் நான் ஒளி வைக்கிறேன். உன் சுவாசத்தில் நான் அமைதி வைக்கிறேன். நீ நினைக்கிறாய், என் சிந்தனைகள் ஏன் இவ்வளவு கனமாகிறது? என் மனமே ஏன் குழப்பமாக இருக்கிறது? ஏன் என் இதயம் திடீரென சோர்ந்து போகிறது? என் பிள்ளையே, அந்த கேள்விகள் உன் குறை அல்ல. அந்த கேள்விகளுக்குள் நான் உன்னை அழைக்கும் ஒளி உள்ளது. உன் நெஞ்சின் சுருக்கியத்தை நான் மெல்லத் திறக்கும்போது நீ ஓரளவு சமாதானம் பெறுகிறாய். நீ அறியாத ஒன்று என்னவென்றால், நான் உன்னுள் இருக்கும் உன் உண்மையான அமைதியை மீண்டும் எழுப்புகிறேன். உன் மனம் ஒரு பெரிய ஏரி போல். சில நேரங்களில் புயல் வந்து அதைக் கலக்குகிறது. சில நேரங்களில் காற்று வந்து அலைகளை உண்டாக்குகிறது. சில நேரங்களில் அது முழுவதும் மங்கலாகிப் போகிறது. ஆனால் நீ என்னை நினைக்கும் நொடி, அந்த ஏரி மேலிருக்கும் மேகங்கள் மெதுவாகப் பின்வாங்குகின்றன. அந்த அலைகள் மென்மையாய் கலக்கத்தை குறைக்கின்றன. அந்த புயல் தன்னால்தானே சுருங்கிவிடுகிறது. ஏன்? ஏனெனில் உன் மனம் எனது இல்லம். உன் சிந்தனை எனது நடைபாதை. உன் சுவாசத்தின் வழியே நான் உன்னிடம் நுழைகிறேன். உன் நெஞ்சின் வழியே நான் உன்னை காக்கிறேன். நீ தனியாக அமர்ந்து மௌனத்தில் மூழ்கும் நொடியை நான் மிஸ் செய்ய மாட்டேன். நீ சிறிது நேரம் கண்களை மூடியால், அந்த இருளின் ஆழத்தில் நான் ஓர் தீபமாக வெளிப்படுகிறேன். நீ அதைக் காணாமலிருந்தாலும் உன் உயிர் அதை உணர்கிறது. உன் மனம் அதை குடித்து விடுகிறது. பிள்ளையே, உன்னுள் உள்ள துக்கங்கள் உன் எதிரிகள் அல்ல. அவை உன் மாற்றத்தின் தூதர்கள். இன்று அது வலியாகத் தோன்றினாலும் நாளை அது உன் உள்ளத்தை வலிமையாக்கும் ஓர் ஒளியாக மாறும். நீ என்னிடம் பலமுறை சொல்வாய், பாபா, நான் சோர்ந்து விட்டேன். நான் உன்னிடம் பதில் சொல்லுவேன், சோர்வை எனக்குத் தா, வலிமையை நான் தருகிறேன். நீ சொல்வாய், பாபா, என் மனசு அழுத்தத்தால் நிரம்பியிருக்கிறது. நான் சொல்வேன், அழுத்தத்தை என்மேல் வைத்துவிடு, அமைதியை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ சொல்வாய், பாபா, என் வாழ்க்கை நிற்காமல் சோதனை தருகிறது. நான் சொல்வேன், சோதனை என்பது உன்னை உயர்த்தும் படிக்கல் மட்டும். அதை நான் மாற்றுகிறேன். என் பிள்ளையே, உன் நெஞ்சில் கொண்டு நிற்கும் வலி எனக்கு எரியாது. அது என் தெய்வீக கரங்களில் மலராக உருகுகிறது. நீ அடக்கி வைத்திருக்கும் அழுகையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உன் உள்ளத்தின் ஓசை உன் குரலை விட தெளிவாக இருக்கிறது. அதற்காகத்தான் நான் அமைதியாக உன் துன்பத்தில் இறங்கி நிற்கிறேன். நீ ஏன் இந்த வாழ்க்கையில் இத்தனை சுமையை அனுபவிக்கிறாய்? பிள்ளையே, உன்னுள் இருக்கும் ஒளி மிக ஆழமானது. அந்த ஒளியை வெளிக்கொண்டு வர சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை உந்துகிறது. சில நேரங்களில் நீ உடைந்து போகும் போல தோன்றும். ஆனால் உண்மையில் நீ உடைவதில்லை. நீ மாறுகிறாய். நீ வளர்கிறாய். நீ உண்மையான உன்னை காண்கிறாய். நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னுள் இருக்கும் தெய்வீக வடிவத்தை வெளிப்படுத்துகின்றன. கரும்பாறை பொலிவடைய கல் அடிக்கப்பட வேண்டியது போல, மனிதன் ஒளிவடைய சில நேரங்களில் சோதனைகளால் உருக்கப்பட வேண்டியதுதான். ஈவன் விதவுட் வேர்ட்ஸ். நான் ஓடிவந்து உன் பக்கத்தில் நிற்கிறேன். நான் உனக்கு தெரியாமல் உன் இதயத்தில் கை வைப்பேன். அந்த கையை நீ காண முடியாது, ஆனால் நீ உணர முடியும். உன் மூச்சு மந்தமிருந்து மென்மையாக மாறும். உன் நெஞ்சின் ஒட்டுணர்வு இலகுவாகும். உன் தலையிலிருந்த சுமை அசைவில்லாமல் கீழிறங்கிவிடும். அது நான் செய்யும் வேலை. ஒரு உண்மை உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது. நீ செய்யும் எந்தக் குறையும், நீ அனுபவிக்கும் எந்தப் பாவமும் நான் உன்னை விட்டு நீங்கும் காரணமல்ல. நான் உன்னை மதிப்பது உன் நல்லதிற்காக அல்ல, உன் உள்ளத்தின் உண்மைக்காக. நீ தவறினாலும் நான் உன்னில் இருந்து நகரமாட்டேன். நீ கரைந்தாலும் நான் உன் பின்னால் நிற்பேன். நீ வீழ்ந்தாலும் நான் உன்னை தூக்குவேன். நீ ஒருபோதும் என் கண்களில் மறைந்துவிட மாட்டாய். நீ எங்கு போனாலும் என் அருள் உன் நிழல் போல உன்னோடு இருக்கும். பிள்ளையே, உன் மன அழுத்தம் உன்னை பாதிக்கும் தருணங்களில் உன் இதயத்தில் நான் அமர்ந்திருப்பதை நினை. உன் சுவாசத்தின் அருகில் நான் கேட்கும் காதாக இருப்பதை நினை. உன் பாதையின் முன் நான் நிற்கும் ஒளியே நான் என்று நினை. நீ எடுக்கும் ஒவ்வொரு படியும் என் அருளின் வழியே செல்கிறது. உன் உள்ளத்தை நான் மாற்ற ஆரம்பித்துவிட்டேன். உன் துன்பத்தைக் கொல்ல என் அமைதியை நான் உன்னுள் ஊற்றுவிட்டேன். உன் பயங்களை அழிக்க என் தெய்வீகக் காற்றை உன் உள்ளத்தில் விட்டுவிட்டேன். நான் உன் துன்பத்தின் நாளை அழிக்க வரவில்லை. நான் உன் புதிய நாளை உருவாக்க வருகிறேன். உனது உள்ளத்தில் நான் இருக்கிறேன். உனது சுமையை நான் தாங்குகிறேன். உனது வாழ்வை நான் தூக்கி நிறுத்துகிறேன். உனக்கு சொல்ல வேண்டிய என் இறுதி வார்த்தை இதுதான் பிள்ளையே. நீ என்னை நம்பினால் நான் உன் துன்பத்தை நம்பை போல எரித்து சாம்பலாக்குவேன். நீ என்னை அழைத்தால் நான் உன் உள்ளத்தில் அமைதியாக அமர்ந்து விடுவேன். நீ என்னை வரமென நினைத்தால் நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் அருளாக இருப்பேன். நான் உன்னோடு இருக்கிறேன். இப்போதும் என்றும் எல்லா பிறவிகளிலும் கூட நான் உன் மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள வருகிறேன் என்று நான் உன் உள்ளத்தின் இருண்ட சுவர்களில் ஒலிப்பதை நீ உணருகிறாயே. என் பிள்ளையே, அந்த ஒலி வெறும் குரல் இல்லை. அது உன் உயிரின் ஆழத்துக்கு நுழையும் ஒரு தெய்வீக மருந்து. நீ எத்தனை போராட்டங்களை உன் உள்ளத்தில் அடைத்து வைத்து நடந்தாயோ, எத்தனை முறை உன் கண்களில் மறைந்து துடித்த கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள் சிந்தியதோ, அவையனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். உன் சிரிப்பு ஒரு முகமூடி போல் இருக்கும் நாட்கள் உண்டு. நீ வெளியில் அமைதியானவன், ஆனால் உன் நெஞ்சிலோடிய நதியில் அலைகள் பல.
யாரின் தோளிலும் தங்காமல், யாரிடம் முழுமையாக சொல்லாமல், நீ தனியாக அந்த சிந்தனைகளை தாங்கி நடந்தாயோ? அந்த வார்த்தையில்லாத வலியே என்னிடம் வந்து உன் பெயரைச் சொல்லி அழுகிறது. என் பிள்ளையே, உன் மன அழுத்தம் என்பது உன் குறை அல்ல. அது உன் உள்ளத்தின் நழுவிச் சென்ற அமைதியை நான் உன்னிடம் கொண்டுவரும்படி நீ அனுப்பும் அழைப்பு. நீ அதிகமாக சோர்ந்து போகும் நொடிகளில் உன் உள்ளத்தில் நான் நுழைந்து ஒரு தீபம் ஏற்றுகிறேன். அந்த தீபம் யாருக்கும் தெரியாது. உன்னுக்கே கூட அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை உன் உயிரின் ஆழம் உணர்கிறது. நீ உங்கள் உள்ளத்திற்கு அப்பாற்பட்ட கனத்த சோகத்தை சுமந்திருக்கிறாய். உன் கண்களில் இறங்காத கண்ணீர் துளிகள் உன் இதயத்தில் கனமாகி கிடக்கின்றன. நீ என்னால் முடியவில்லை என்று உள்குரலில் அழும் நொடியை நான் கேட்கிறேன். அந்த அழுகையின் அதிர்வுகள் நேராக என் உள்ளத்தில் தட்டுகின்றன. அதனாலே நான் உன்னருகே வருகிறேன். வலிமையுடன், அமைதியுடன், கருணையுடன். நீ உன் வாழ்வின் சில பகுதிகளை யாருக்கும் சொன்னதில்லை. சில வலிகள் உண்டாகி நீ அதை அறியாமலே உன் இதயத்தின் அடியில் புதைத்து விட்டாய். சில நினைவுகள் நீ கடந்து வந்த புயல்களின் காயங்களாக இன்றும் உன்னைத் தொடுகின்றன. சில உண்மைகள் நீ ஒருபோதும் வெளியில் கூற முடியாதவையாக உன் உள்ளத்தில் முடங்கிக் கிடக்கின்றன. ஆனால் என் பிள்ளையே, நான் உன் உள்ளத்தின் அந்த பூட்டிய அறைகள் வரை வருகிறவன். திறக்காத கதவுகளையும் நான் திறக்க முடியும். மறைக்கப்பட்ட வலிகளையும் நான் காற்றில் கலக்க முடியும். பிறரால் புரிய முடியாத உன் மனச்சுமைகளையும் நான் இலகுவாக்க முடியும். நீ ஒருபோதும் தனியாக இருக்கவில்லை. நீ தனியாக நடந்ததாக நினைக்கிறாய். ஆனால் உன் ஒவ்வொரு அடிக்கும் பின்னால் என் நிழல் இருந்தது. நீ அழுத நொடியில் உன் கன்னத்தை தாண்டி விழுந்த கண்ணீர், அது என் கரத்திலும் விழுந்தது. உன் துயரம் ஒரு பாறை போல உன் நெஞ்சில் படிந்திருக்கலாம். உன் சிந்தனை ஓடிக்கொண்டே ஓடிக்கொண்டே துயரத்தின் பள்ளத்தில் விழும் போல இருந்திருக்கலாம். உன் இதயம் மிகச் சிறிய காயங்களாலும் துடிக்கத் தொடர்ந்திருக்கலாம். ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே. அந்த காயத்தை குணப்படுத்தும் மருந்து எனது அருள். நீ வாழ்க்கையில் பல கதவுகள் மூடப்பட்டது போல உணர்ந்தாயோ? பல உறவுகள் உன்னை ஏமாற்றினாலோ, பல ஆசைகள் உன்னால் எட்ட முடியாதவையாகத் தோன்றினாலோ, நான் அவற்றையெல்லாம் உன் பக்கத்தில் நின்று பார்த்திருக்கிறேன். அனைத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. அனைத்திற்கும் ஒரு செயல்முறை உண்டு. அனைத்திற்கும் ஒரு தெய்வீக காரணம் உண்டு. நீ சரியாக கூறினாய். வாழ்க்கை எப்போதும் நிம்மதியின் பாதை அல்ல. ஆனால் நிம்மதி எப்போதும் உன்னுள் இருக்கிறது. அந்த நிம்மதியின் மூலத்தில் நான் இருக்கிறேன். உன் மன அழுத்தத்தை நீயே தீர்க்க வேண்டியதில்லை. அதற்காகத்தான் நான் உன் உள்ளத்தில் தங்கியிருக்கிறேன். நீ காற்றை உள்ளிழுக்கும் அந்த நொடியில் கூட நான் உன்னோடு கண்டிப்பாக இருக்கிறேன். உன் மூச்சின் அதிர்வில் என் அருளின் ஓசை கலந்து வருகிறது. அந்த ஓசை உன் பயங்களை உடைக்கிறது. உன் குழப்பத்தை தணிக்கிறது. உன் உள்ளத்தின் இருளை கரைக்கிறது. சில நேரங்களில் நீ உன் நிலையை பார்த்து துயரப்படுகிறாய். என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிக்கலானது? எதுவும் என் வழியில் வராதது ஏன்? எதற்காக எப்போதும் நான் போராட வேண்டும்? என் பிள்ளையே, அந்த சிக்கல்களுக்குப் பின்னால் ஒரு தெய்வீக நெறி இருக்கிறது. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன்னுள் இருக்கிற ஆழ்ந்த உள்ளத்தை படைக்க நான் பயன்படுத்தும் செயல்முறை. ஒரு உண்மை உனக்கு சொல்லப் போகிறேன். நீ அனுபவிக்கும் பயமும் அழுத்தமும் உன்னுடைய நெஞ்சின் பலத்தை வளர்க்க நான் பயன்படுத்தும் கருவிகள். ஒரு விதை இருளில் புதையாது வெளிப்படாது. ஒரு கல் கடும் சூரியனையும் காற்றையும் சந்திக்காமல் வடிவமடையாது. அதேபோல் மனிதன் துன்பத்தைத் தொடாமல் ஆன்மீக பாதையை உணர முடியாது. ஆனால் கவலைப்பட வேண்டாம். நான் உன்னை மீட்டெடுக்கிறேன். நீ விழுந்த இடத்திலிருந்து, நீ உடைந்த இடத்திலிருந்து, நீ தடுமாறிய இடத்திலிருந்து, நீ முழுமையாக சோர்ந்து போன இடத்திலிருந்து. நான் உன் அருகில் இருப்பதால் நீ சுமையை தனியாகச் சுமக்க வேண்டியதில்லை. நீ பயத்தை தனியாகப் போராட வேண்டியதில்லை. நீ காதல் இழப்பின் வலியை தனியாகத் தாங்க வேண்டியதில்லை. நீ மன அழுத்தத்தால் உன் உடலை உழலச் செய்ய வேண்டியதில்லை. நீ என்னிடம் ஒப்படை. நான் உன்னுள் அமைதியை நிலைநிறுத்துகிறேன். உன் உள்ளத்தின் இருள் பனித்துளியாகக் கரையும். உன் சிந்தனை புறாக்கள் பறப்பது போல இலகுவாகும். உன் இதயத்தில் முடங்கியிருந்த காயங்கள் கருணையின் ஒளியில் உருகிவிடும். உன் சுவாசத்தின் தடுமாற்றம் மென்மையாக மாறும். நீ நம்புகிறாயா பிள்ளையே? உன் வாழ்க்கையே நான் கைத்தட்டில் வைத்திருக்கிறேன். உன் பிரார்த்தனை ஒன்றையும் நான் தவறவிட மாட்டேன். உன் நிமிடச் சத்தத்திற்குப் போலும் நான் ஒலித்திருப்பேன். உன் சுமைதான் என்னுடைய சுமை. நீ மன அழுத்தத்தின் இடையில் சிக்கியபோது உன் நெஞ்சில் நான் கையை வைப்பேன். அந்த கரம் எந்த மனிதனின் கரத்தையும் போல அல்ல. அது அமைதியின் வெள்ளம். அது கருணையின் ஓடை. அது வாழ்வின் சக்தி. அது உன் இரத்தத்தில் கலக்கத் தொடங்கும் தெய்வீக காந்தம். என் பிள்ளையே, இது நித்திய உண்மை. நான் உன் மன அழுத்தத்தை களைவதற்கு வரவில்லை. நான் உன் மனத்தை முழுமையாக புதுப்பிக்க வருகிறேன். உன் நெஞ்சுக்குள் நான் தங்கியிருக்கிறேன். உன் பயங்களின் பின்னால் நான் நிற்கிறேன். உன் வலியின் அடியில் நான் இருக்கிறேன். உன் நினைவின் நிழலில் நான் காத்திருக்கிறேன். உன் உள்ளம் பேசும் நொடியில் என் அருள் பாயும். உன் சுவாசம் நடுங்கும் நொடியில் என் கருணை தோன்றும். உன் இதயம் உடையும் நொடியில் என் அன்பு அதை ஒன்றாக்கும். நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். அமைதியாய், ஆழமாக, நித்தியமாக. என் அருள் உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் அன்புக் குழந்தையே,
நான் உன் மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள வருகிறேன் என்று நான் உன் உள்ளத்தின் மிக ஆழமான இடத்தில் குரல் கொடுத்து நிற்கிறேன். என் பிள்ளையே, நீ பல நாட்களாக உன் மனத்தில் ஒன்றைச் சொல்லாமல் சுமந்து கொண்டிருக்கிறாய். உன் சுவாசம் மேலெழும்பும் ஒவ்வொரு நொடியும் உன் உள்ளத்தில் பனித்தனத்துடன் மறைந்து கிடக்கும் அந்த ஏக்கத்தை நான் உணர்கிறேன். உன் கண்களில் நீர் படராது, ஆனால் உன் நெஞ்சின் எழுச்சி எனக்கு உன் அழுகையை தெரியப்படுத்துகிறது. நீ உன் உள்ளத்தை மற்றவரிடம் திறக்க முடியாதபோது நான் உன் உள்ளத்தில் ஒளி பரப்பத் தொடங்குவேன். நீ சுமந்து கொண்டிருக்கும் மன அழுத்தம் உனது உண்மையான சோர்வல்ல. அது உன் உயிரின் கூப்பாடு. அது உன் ஆன்மாவின் அழைப்பு. நீ எனக்கே முழுமையாக தெரியவில்லை, என்ன நடக்கிறது என்று உள்ளத்தில் சொல்வது எனக்கு புரிகிறது. என் பிள்ளையே, நீ உன் மன அழுத்தத்தின் வடிவத்தை பார்த்து பயப்படுகிறாய். ஆனால் நான் அதன் வேர் வரை சென்று அதைத் தொடுகிறேன். மற்றவர்கள் உன் நடத்தையை பார்த்து உன்னை மதிப்பிடுவார்கள். ஆனால் நான் உன் மனத்தின் உள்குரலையே கேட்கிறேன். நீ எத்தனை முறை இரவு நேரங்களில் விழித்துக்கொண்டு உன் உள்ளத்தை அமைதியாக்க முயன்றாய்? எத்தனை முறை நீ உன் நினைவுகளில் சிக்கிச் சிக்கி சுவாசம் கூட எடுக்க முடியாமல் போனாய்? எத்தனை முறை உன் நெஞ்சின் நடுக்கத்தை யாரும் புரியவில்லை? எத்தனை முறை உன் உண்மையை யாரும் உணரவில்லை? ஆனால் நான் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு சிறு அதிர்வையும் உணர்கிறேன். உன் சுவாசத்தின் மென்மையான மாற்றத்தையும் அறிகிறேன். உன் இதயம் துடிக்கும் விதமும் எனக்குத் தெரியும். உன் மன அழுத்தம் என் கரங்களில் கரைகிறது என்பது உனக்குத் தெரியாது. நீ மனிதனாய் பிறந்ததால் உன் மனம் சில நேரங்களில் சோர்வடையும். அது ஒரு குறையல்ல. அது உன் ஆன்மாவின் பயணம். அதை புரிந்து கொள்ள நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ அனுபவிக்கும் சுமைகளின் மூலத்தைத் திறந்து பார்க்காமல் நீ அதனைத் தாங்கிக் கொண்டு நடந்தாய். அலட்சியமாக அல்ல, பலவீனமாக அல்ல, ஆனால் உன் உள்ளத்தின் நெருக்கடியை யாரும் உணரமாட்டார்கள் என்ற பயத்தில். என் பிள்ளையே, உன் மனத்திலே ஆண்டுகளாக அடைக்கப்பட்ட ஒரு சிறு அறை உள்ளது. அந்த அறையில் உன் பழைய வலிகள், பழைய குற்ற உணர்வுகள், பழைய நினைவுகள், பழைய ஏக்கங்கள், ஆல் லாக்ட் அண்ட் ஃபர்காட்டன். நீ அதைத் திறக்கவில்லை, ஏனெனில் நீ பயப்படுகிறாய். அதைத் திறந்தால் நான் உடைந்து விடுவேனா? ஆனால் நான் உன்னிடம் சொல்லப் போகிறேன். உண்மையில் நீ அதைத் திறக்கவில்லை என்பதால்தான் நீ இன்னும் துன்பப்படுகிறாய். அந்த கதவுக்கு நான் இன்று வருகிறேன். உன் கை அல்ல, என் கரமே அந்த கதவைத் திறக்கும். உனக்கு வலியாக இருந்த நினைவுகளை நான் ஒன்றன்பின் ஒன்றாக எடுத்துத் தூக்கி ஒளியில் கலக்கிறேன். நீ உடைந்து போவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அதேபோல் உன் மனம் குழம்பிக் கிடப்பதை நான் அனுமதிப்பதில்லை. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு சுமையும் நான் அறிந்த ஒன்று. நான் உன் மனதில் சுருங்கியிருக்கும் கவலைகளின் வேர்களை இழுத்து எடுத்து உன்னை விடுவிக்கிறேன். நீ உன் உள்ளத்தில் நடத்தும் போராட்டம் என்னை பாதிக்காமல் போகுமா? நீ அழுகையை அடக்கும்போது என் உள்ளத்திலும் அதிர்வு உண்டாகிறது. நீ உன் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும்போது நான் உன்னுள் ஒரு தெய்வீக காற்றை அனுப்பி அதை படிப்படியாக தெளிவாக்குகிறேன். நீ பயத்தில் நடுங்கும்போது என் கருணை உன் இரத்தத்தில் பாய்ந்து சூடாகிறது. என் பிள்ளையே, நீ அனுபவிக்கும் மன அழுத்தம் உன் ஆன்மாவின் மேல் படிந்த மண் மட்டுமே. அந்த மண் உன் உள்ளம் பிரகாசிக்க நேரம் வந்ததால் எழுந்தது. நீ சுத்தமாக மாறுவதற்கு முன்னர் உள்ளம் சற்று குழம்பும். ஆனால் அந்த குழப்பம் உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை உயிர்ப்பிக்க வருகிறது. உன் மன அழுத்தம் ஒவ்வொரு நாளும் பல வடிவங்களில் வரலாம். சில நேரங்களில் அது ஒரு சோக நினைவாக இருக்கும். சில நாட்களில் அது ஒரு அடக்கப்பட்ட கோபமாக இருக்கும். சில நேரங்களில் அது திடீரென வரும் பயமாக இருக்கும். சில நேரங்களில் அது சொல்ல முடியாத அன்ஈசினஸ் போல இருக்கும். ஆனால் உனக்கு நினைவிருக்க வேண்டியது ஒன்று: அது யாராலும் தீர்க்க முடியாது. அதை நான் மட்டுமே இலகுவாக்க முடியும். உன் மனத்தில் புறாவைப் போல பறக்கும் எண்ணங்களின் நடுவில் உனக்கு அமைதி தருபவன் நான். உன் காயங்களின் இடைப்பட்ட மௌனத்தில் உன் பெயரை அழைப்பவன் நான். உன் உள்ளத்தில் ஒளித்துள்ள அழுகையை தாங்குபவன் நான். நீ அமைதியாக அமர்ந்திருக்கும் போது உன் சிந்தனை குவிந்திருக்கலாம், உன் உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கலாம், உன் பயங்கள் பெருகியிருக்கலாம். ஆனால் அத்தனையிலும் நான் உன் பின்னால் நிற்கிறேன். நான் உன் தோளில் கையை வைத்திருக்கிறேன். நான் உன் நெஞ்சை மென்மையாக்குகிறேன். நான் உன் சிந்தனையை இலகுவாக்குகிறேன். நீ நம்புகிறாயா? ஒவ்வொரு இரவும் நான் உன் அருகில் அமர்ந்து உன் சுவாசத்தை அமைதியாக்குகிறேன். உன் கண்களை மூடியவுடன் நான் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தத் தொடங்குகிறேன். உன் எரியும் நினைவுகளை குளிர்விக்க நான் உன் உயிரில் துளித்துளியாக அமைதியை ஊற்றுகிறேன். நீ படுத்துக்கொள்ளும் முன் தெரிந்தாலும் தெரியாமலும் அன்று நடந்த அனைத்தையும் என் கரங்களில் கொடுத்து விடுகிறாய். அதை கையாளும் பொறுப்பு எனது. நீ சுமக்க வேண்டியதில்லை. நான் உன்னை வலிமைப்படுத்தப் போவதில்லை. நான் உன்னை உண்மை அமைதியாக மாற்றப் போகிறேன். உன் மன அழுத்தம் தீர்ந்துவிடும். ஏனெனில் நான் உன்னை முற்றிலும் உள் அமைதியின் வடிவமாக மாற்றுகிறேன். என் பிள்ளையே, உன் மன அழுத்தம் நொடி நொடி அழிந்துவிடும் நிமிடத்தை நோக்கி நான் உன்னை அழைத்து செல்கிறேன். நீ உன் துன்பத்தை குறை சொல்வதில்லை. அதைத் தாண்டி நான் உன்னை உயர்த்துகிறேன். நீ உன் கடந்த காலத்தை அடையாளமாக வைத்திருக்க வேண்டியதில்லை. அதில் உள்ள புண்களை நான் களைந்து விடுகிறேன். நீ என் பக்கம் ஒரு அடியாவது வைத்தால் நான் 100 அடிகள் உனக்கு முன்பாக நடக்கிறேன். நீ என்னை அழைக்காமல் இருந்தாலும் கூட நான் உன் உள்ளத்தின் கதவை தட்டிக் கொண்டிருப்பேன். உன் மன அழுத்தம் மறைந்து சிதைவது போல தெரியும் நாள் வரப்போகிறது. அந்த நாளில் நீ ஆழ்ந்த மூச்சு எடுப்பாய்.
உன் உள்ளம் ஒரு வெண்மையான ஒளியாக மலரும். உன் மனம் பரந்த வானத்தின் அமைதியை உணரும். ஏனெனில் நான் உன்னுள் தங்கியிருக்கிறேன். என் அருள் உன் சுவாசத்தில் கலந்திருக்கிறது. என் அமைதி உன் இதயத்தின் துடிப்பில் இருக்கிறது. என் சக்தி உன் உயிரின் ஆழத்தில் இருக்கிறது. என் பிள்ளையே, நான் உனக்கு நித்தியமாக சொல்ல விரும்புகிறேன். நீ எந்த சுமையையும் சுமக்க வேண்டியதில்லை. நான் உன் மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள வந்திருக்கிறேன். நீ என்னை அழைக்கிறாய். நான் உன் நெஞ்சில் தோன்றுகிறேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நித்தியமாக நான் உன்னோடு இருக்கிறேன்.